விஜய் சார் அந்த பொண்ண அடிச்சு விரட்டுங்க. விஜய் சங்கீதா பிரச்சனைக்கு இடையில வந்த மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி. தமிழக அரசியல், சினிமா, சோசியல் மீடியா மூணையுமே சேர்த்து ஒரே நேரத்துல குலுக்குன விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் அப்புறம் நடிகர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய விவாகரத்து மனுதான். இந்த செய்தி வெளியானது முதல் நிமிஷத்துல இருந்தே ரசிகர்கள் அதிர்ச்சியில இருந்துகிட்டு இருக்க, அதுக்கு மேல ஒரு புது ட்விஸ்ட் மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜோட குடும்பம் இந்த விவகாரத்துக்குள்ள வந்திருக்கிறது இணையத்துல இன்னும் பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல சங்கீதா தாக்கல் பண்ண மனுவுல கிட்டத்தட்ட 28 பாயிண்ட்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நல்லபடியா போய்கிட்டு இருந்த கல்யாண வாழ்க்கையில ஒரு நடிகை வந்த பின்னாடிதான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. அதுக்கு பின்னாடி 2 பேருக்கும் மனக்கசப்பு அதிகமாச்சு. சமரசம் நடந்தப்போ அந்த உறவை முறிச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் உறுதி கொடுத்திருக்காரு. ஆனா அதுல மாற்றமே இல்ல. 2021ல இருந்து ஒரே வீட்ல இருந்தாலும் தனித்தனியா வாழ்ந்தோம். பல தடவை பேசின கேட்கல. அதனால மன உளைச்சலோட பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படின்னு அவங்க மனுவுல ரொம்பவே வேதனையோட சொல்லியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அதோட பொது நிகழ்ச்சிகளுக்கு கூட தன்னை கூட்டிட்டு போகல. அந்த நடிகையோட பெயரை இப்போ சொல்லல. ஆனா விஜய் தரப்புல இருந்து அழுத்தம் வந்தா அவரையும் எதிர்மனுதாரரா சேர்ப்பேன். விஜயோட வருமானத்துக்கும் சமூகத்துல இருக்கக்கூடிய செல்வாக்குக்கும் ஏத்த மாதிரி நிரந்தர ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு கூட குறிப்பிட்டிருக்கிறதா பேசப்படுது. இத பார்த்த ரசிகர்கள் பலரும் இது நம்பவே முடியாத விஷயம்னு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இது முழுக்க அரசியல் பின்னணி கொண்ட பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. இப்படி சூடு அடங்காம இருக்கிறப்பவே இன்னொரு சம்பவம் இந்த விவகாரத்துக்குள்ள தீயில எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. பிரபல சமையல்காரரும் தொழிலதிபருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் தான் சங்கீதாவுக்கு ஓப்பனாவே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜோட கல்யாண வாழ்க்கை, 2வது கல்யாணம், குடும்ப பிரச்சனை இது எல்லாமே இணையத்துல பெரிய பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சூழல்ல தான் ஸ்ருதி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கல்யாணத்தை மீறின உறவை வெக்கமே இல்லாம கொண்டாடக்கூடிய காலம் இது. நான் சங்கீதா மேடம்க்கு ஆதரவு அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. அதோட நிக்காம விஜய் சார் 2வது பொண்ண விரட்டி அடிங்க. அன்பான மனைவி குடும்பத்தோட நீங்க மறுபடியும் சேரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு நேரடியா விஜய டேக் பண்ணி எழுதியிருக்கிறது தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பதிவு வந்ததும் விவாகரத்து விவகாரம் இன்னொரு லெவலுக்கு போயிடுச்சு. இது பெண்களின் குரல், இது ஓவரா பேசுறது, யாரோட குடும்ப விஷயத்துல ஏன் இப்படி கமெண்ட் அப்படின்னு 2 தரப்பும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு. விஜய் சங்கீதா ஜோடி சுமார் 25 வருஷத்துக்கும் மேலா சேர்ந்து வாழ்ந்தவங்க. பையன் சஞ்சய், பொண்ணு திவ்யா இவங்க 2 பேருமே பெரியவர்கள் ஆகிட்ட இந்த நேரத்துல இந்த பிரிவு வந்திருக்கிறது ரசிகர்களுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. குறிப்பா விஜய ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி மேன் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு இந்த செய்திய ஜீரணிச்சுக்கவே முடியல. இந்த வழக்கு நீதிமன்றத்துல எப்படி போகும்? சமரசம் நடக்குமா? அந்த நடிகை பெயர் வெளியாகுமா? விஜய் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் வருமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.